இங்கே வணக்கம். அங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் அழகு பூச்செடி எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக வச்சாச்சு பார்த்துங்க. எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் அடினியம், அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சாச்சு. இது பாருங்கள், இது பதியம் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. இது கொய்யாக்கண்டு விதையிலேருந்து வந்தது, அது சப்போட்டா விதையிலேருந்து வந்தது. குட்டியாக காமிச்சேன், பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். அடுத்துங்க காக்கட்டான் பூ, இது கனகாமரம் பூ பூத்திருக்கு. ஒயிட் பிச்சி, வெள்ளை பிச்சி, இது வரிசையாக பூ இருக்குது பாருங்கள். பாருங்கள் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ ஒரு பூ பூத்திருக்கு. பாருங்கள், இது எல்லாமே இங்கே ஒரு மல்லிகைப்பூ இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு பூ பூத்துருக்கு. இது எல்லாத்துலேயுமே பப்பாளி நட்டு விட்ருக்கேன் பாருங்கள். காலையில் 2 ரோஸ் எடுத்தாச்சு. மாடி தோட்டம் ரொம்ப நாள் கழித்து ஃபுல் வியூ போடுறேன் பாருங்கள். எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் விட்டுட்டு கொஞ்சம் இடத்துல அப்படியே வச்சாச்சு. அழகாக இருக்கா? அந்த தொட்டி கொஞ்சம் வெயில் காண்டி வச்சே இப்போ ஓர்ஸ் பண்ணிடணும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி. அப்போ தான் இந்த வெயில் காலத்தில் இந்த பப்பாளி இலை இருக்கனால நிழல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடிக்கும் வெயில் வேணும்னு போட்டு வச்சுருக்கேன். அப்படி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. மாதுளையில் அதுக்கடுத்து தொடர்ந்து நிறைய பிஞ்சு வச்சிருச்சு பாருங்கள். பிஞ்சு பூக்கள் எல்லாம் நிறைய வச்சிருச்சு. தக்காளி பழம் பாருங்கள், இன்னும் விலையில்ல. அடிமைய செடி எப்படி அழகாக வச்சாச்சு பார்த்தீங்களா? இதில் நான் ஒரு பூத்திருக்கும் போது காமிச்சேன். இதில் பாருங்கள் 5 பூ பூத்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. அடிமையை நிறைய பூக்கள், வெயில் அடிக்க பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. சங்குப்பூ, இதில் சோளம், மக்காச்சோளம் நினச்சேங்க. இது வெள்ளைச்சோளம் பாருங்கள் வந்துருச்சு. நெல்லிக்காய் மரம். அவ்வளோதான், ஃபுல் வியூ காமிச்சாச்சு. பாய்ங்க.